திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 272, அதிகாரம் கூடா ஒழுக்கம். கௌதம புத்தரின் சிற்றப்பா மகன் தேவதத்தன். புத்தரின் சிறுவயது தோழனும் கூட. சிறுவயது முதலே புத்தரை கண்டு பொறாமைப்பட்டு வளர்ந்து வந்தான் தேவதத்தன். புத்தர் நாட்டை துறந்து துறவு மேற்கொண்டு ஞானம் பெற்ற பிறகு தனது சொந்த ஊரான கபிலவஸ்துவுக்கு வந்தார். அப்போது பல பேர் புத்தரிடம் தீட்சை பெற்று பௌத்த சங்கத்தில் சேர்ந்தனர். தேவதத்தனும் அவர்களில் ஒருவராக தீட்சை பெற்று பௌத்த சங்கத்தில் சேர்ந்தார். ஆனால் துறவியான பிறகும் கூட புத்தருக்கு அதிகரித்து வந்த புகழ் தேவதத்தனுக்கு வெறுப்பை உண்டாக்கியது. பௌத்த சங்கத்தின் தலைவராக வேண்டும் என்று தேவதத்தன் விரும்பினான். ஆனால் புத்தர் உயிரோடு இருக்கும் வரை தனது எண்ணம் நிறைவேறாது என்பதையும் உணர்ந்தான். தனக்கு ஏற்பட்ட தோல்வியால் மனம் புழுங்கினான். ஒரு நிலையில் புத்தரை கொலை செய்யவும் தீர்மானித்தான். புத்தரை கொல்வதற்காக மகத நாட்டு மன்னர் அஜாத சத்ருவின் படையிலிருந்து சில வில்லாளிகளை தேர்ந்தெடுத்து புத்தர் வரும் வழியில் தேவதத்தன் நிறுத்தினான். ஆனால் புத்தரின் ஒளி பொருந்திய முகத்தை கண்டதும் அவர்கள் அம்பு எய்யாமல் புத்தரிடம் மன்னிப்பு கேட்டு விலகிவிட்டனர். தனது திட்டம் தோல்வியடைந்ததால் தேவதத்தனின் மனம் கொதிக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் மலை மீது ஒரு சமாதியில் புத்தர் அமர்ந்திருந்த போது மலை உச்சியிலிருந்து ஒரு பாறையை உருட்டிவிட்டு கொல்ல முயற்சித்தான். அதுவும் முடியாமல் போனது. தேவதத்தன் நிதானம் இழக்க ஆரம்பித்தான். கடைசியாக புத்தரை கொல்ல நலாகிரி என்ற மதம் பிடித்த யானையை ஏவினான். ஆனால் அந்த யானை புத்தரின் கண்களை கண்டவுடன் சட்டென்று அமைதியாகிவிட்டது. புத்தர் அதற்கு ஆசியும் வழங்கினார். சில காலத்துக்கு பிறகு தேவதத்தன் உடல்நலம் குன்றினான். அவனுடைய கடைசி காலம் நெருங்கியது. தான் செய்த தவறும் அவனுக்கு புரிந்தது. புத்தரிடம் மன்னிப்பு கேட்க விரும்பினான். ஆனால் அப்போது அவனுக்கு நடக்க கூட சக்தி இல்லை. கடைசியில் சிலரது உதவியுடன் புத்தரை காண தேவதத்தன் புறப்பட்டான். ஆனால் வழியிலேயே அவனது உயிர் பிரிந்து விட்டது. தன் மனத்திற்கு குற்றம் என்று தெரிந்தும் கூட அத்தகைய தீச்செயலை செய்ய மனம் தாழ்ந்து விடுமானால் வானளவு உயர்ந்த துறவு கோலம் கொண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை என்பதை வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தானறி குற்றப்படின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். வேடம் போடுவது அல்ல தவம், மனம் அமைதியாய் வாழ்வதே தவ ஒழுக்கம்.